guys, welcome back to RK Ritish Tamil Gaming. RCPL 2010 ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அதில் ரெண்டாவது மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட. இதில் கொல்கத்தா டைகர்ஸ்னு இருக்குது. ஓகே விடுங்க. ஸ்டாண்டிங்ஸ் வந்து போன மேட்சே காமிச்சிட்டோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கோம். அண்ட் போன வீடியோ நீங்கள் பார்க்கலீங்கன்னா போய் பார்த்துருவாங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த மேட்ச்சு. ரொம்ப பொறுமையாகவும் ஆடிட்டு இருந்தோம். எப்படி சொல்கிறது, சூப்பராக போயிட்டு இருந்தது. இந்த மேட்ச்சும் நம்ம ஹோம் கிரவுண்டான சென்னையில் தான் நடந்துகிட்ருக்குது. சூப்பரான வியூங்க. ஆஹா என்ன மாதிரியான வியூ எப்பா. நைட்டு மேட்ச்சு. சஞ்சய் மஞ்சளேக்கர் ஏதோ பேட்டிலாம் கொடுக்குறாரு. டாஸ் டைம். நம்ம இந்த மேட்ச் போன மேட்ச் டெய்ல்ஸ் கேட்டதுனால இந்த மேட்ச் ஹெட்ஸ் கேட்போங்க. ஹெட்ஸ் விழுந்துருக்கான்னு பார்க்கலாம். டெய்ல்ஸ் விழுந்துருக்கு. வேலை சூப்பரு. ஆப்பனண்ட் வந்த டாஸ் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். ஆண்டவன் எடுக்கிற முடிவும் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குன்ற மாரி அவங்க எடுக்கிற முடிவும் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது. நம்ம எல் பாலாஜியை வச்சு தான் ஓப்பன் பண்ணுறோம். அம்பையர்ஸ் 2 பேரும் வராங்க. சூப்பர். வாங்க மேட்ச் அருமையான மேட்ச். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் உள்ளே வராங்கங்க. இன்னைக்கு தாறுமாறான அடி இருக்குன்னு நினைக்கிறேன் கொல்கட்டாவுக்கு. திவாரி வந்திருக்காரு. ஓகேங்க, பவுலிங் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு சந்திக்கிறேன். ஆட்டோ ப்ளே பண்ணதில் 157க்கு 4 டார்கெட். ப்ரோ என்ன ப்ரோ விக்கெட் வச்சுருக்கீங்கல்ல ப்ரோ, நல்லா அடிக்கலாம்ல ப்ரோ. சரி ஓகே, அவங்களோட விருப்பம். அடிக்கிறாங்க, அடிக்காட்டி போகிறாங்க, விடுங்க. இப்போது நம்ம டீம் தான் பேட்டிங்க்கு வரப்போகுது. நம்ம வழக்கம் போல் யாரை வச்சு ஓப்பன் பண்ணுவோன்னா முரளி விஜய் அண்ட் மேத்யூ ஹேடன். அண்ட் இந்த போன மேட்ச் மாரி இந்த மேட்ச்சில் மேத்யூ ஹேடனை அவுட் ஆக்கி விட்டுறக்கூடாது. மேத்யூ ஹேடனை மட்டும் அவுட் ஆக்கியே விட்டுறக்கூடாதுங்க. அதுதான் நம்ம பண்ணுற எவ்ரி மேட்ச்சில் பண்ணுற தப்பே அதுதாங்க. மேத்யூ ஹேடன் அவுட் ஆக்கக்கூடாது. முரளி விஜய் பொறுமையாக நிற்கணும். அதுதான் இப்போ நம்மளுக்கான விஷயம். ஆஃப் சைடில் தான் ஆரம்பிக்க போகிறோம். பட் பவுலர் எந்த சைடு ஆரம்பிக்க போகிறாரு? எஸ், அவரும் ஆஃப் சைடில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரே. வந்தாச்சு. டைவா போடுங்க. என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மேத்யூ ஹேடன் வச்சு தான் அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டோம். அதை மட்டும் என்னான்னு கொஞ்சம் பார்த்து மேத்யூ ஹேடனை மட்டும் விக்கெட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் அடிச்சுப்போம் ப்ரோ. ரன்ஸ் ஆகுது இந்த மேட்ச்லாம். ஃபஸ்ட்டு பால்லேருந்தே டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே, நான் கூட ஐயோ தெரியாமல் செகண்ட் ரன் வந்துட்டேன் ப்ரோ. ரீச்சுடு தானே? எஸ், ரீச்சுடு தான். அப்பீல்லாம் பண்ணலை, விட்டாரு கீப்பரு. பட் எனக்கு என்னமோ அப்பீல் பண்ணியிருந்தா அவுட்டுன்ற மாதிரிலாம் இருந்தது. பட் ஒன்றும் இல்லைன்ட்டு கையை காமிச்சிட்டாரு விக்கெட் கீப்பர். அது வரைக்கும் சந்தோஷம். ஆடங்கச்சே, லாஃப்டில் தொட்டம்பாட்டி ஏதோ புஷ்ஷில் ஆடுறாரு இவர். என்னங்க இது பித்தலாட்டம்? ஓகே, நான் அதே லெக் சைடில் தான் திரும்பவும் போய்கிட்டு இருக்கேன். கரெக்டான பால் சிக்கிடுச்சுங்க. கேட்சுங்க, புடிச்சா ட்ராப்டு. என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. 2 ரன் போதும், நான் விட்டேன். ஓகே போதுங்க, 2 ரன் போதும். 3வது ரன்லாம் வேணாம். இங்கே மேத்யூ ஹேடன் விக்கெட் குறைச்சதே பெரிய விஷயங்க. 1 பவுன்சர், கேட்ச் ட்ராப்டு, என்னென்னமோ நடக்குதுங்க. கேட்ச் எப்படி ப்ரோ விட்டீங்க? அதெல்லாம் விட மாட்டீங்களே ப்ரோ வழக்கமா. ஓகே, இப்போதைக்கு கரெக்டாக அடிக்கணும். தப்பாக அடிச்சுக்கிட்டு இருந்தோம்மா நேரம். எஸ், இப்போ கரெக்டாக பட்டிருக்குங்க பவுண்ட்ரிக்கு. அருமையான ஷாட்டுங்க மேத்யூ ஹேடன் கிட்டேருந்து. அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா வேறு மாதிரி இருந்திருக்குங்க. கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தாருன்னா இந்த சமயம் இந்த பால் நான் பவுண்ட்ரிக்கே போயிருக்க மாட்டேன். மேத்யூ ஹேடன் எப்பா என்ன அழகான ஷாட்டுங்க. எஸ் பாண்ட். உங்கள் பவுலிங்லாம் நல்லா தான் இருந்தது. பட் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ணேன்? இது 2வது பவுன்ஸ் இல்லையா ப்ரோ? அம்பையர் 2வது பவுன்ஸ் இல்லையா? முதல் ஒரு முடிவில் 9க்கு 1. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு இஷாந்த் சர்மா வந்திருக்காரு. முதல் ஒரு முடிவில் 9க்கு 0. நான் 1ன்ட்டேன் தெரியாமல்.
அதோட விஷயம் அதை விட்டுருங்க. இஷாந்த் சர்மா வந்திருக்காருங்க. முரளி விஜய் அதேமாரி ஒரு சிங்கிள் மட்டும் தட்டு ப்ரோ. ஆப் சைடில் பவுண்ட்ரிக்கு வேணும்னா ட்ரை பண்ண ப்ரோ. என்ன ப்ரோ பர்ஃபெக்டில் பட்டிருக்கு, டிப்பில் போகுது பாலு. என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு இந்த மேட்ச்சில். ஸ்லிப்பு இருந்தால் அந்த பால் காலின்னு நினைக்கிறேன். நம்ம முரளி விஜய் டீசெண்டாக நம்ம அதேமாரி ஆடிப்போம். இந்த வாட்டி ஈஸியாக சிங்கிள் கிடச்சிருச்சு. இப்போதைக்கு மேத்யூ ஹேடன் வச்சு கொஞ்சம் அடிக்கலாம். பட் இஷாந்த் சர்மா எந்தமாரி ஃபேஸ் போடுவாருன்றதை கொஞ்சம் பார்க்கலாமா என்னான்ட்டு. நல்லா தாங்க இருக்குது இவருக்கு டைமிங் மீட்ரு. அப்போ போகலாம் திலுக்கு துட்டுன்னு. பட்டிருக்குங்க அருமையான சிக்ஸருங்க மேத்யூ ஹேடன் கிட்டேருந்து. சூப்பர்பான சிக்ஸருங்க, தேவையான சிக்ஸரும் கூட. இஷாந்த் சர்மா எப்படி போட்டால் எனக்கு என்ன அப்படின்ட்டு விட்டா மாரி இருந்துச்சுங்க அந்த ஷாட்டு. ஐயோ கற்பூரத்தை எடுங்க, கண்ணில் ஒத்திக்கங்க. 79 மீட்டர் இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிறாரு. அப்பயும் டான்ஸ் ஆடிட்டு நிற்கிறாரு. சேர் பண்ணுங்கன்ட்டு. பண்ணுங்க இருங்க. அங்கே ஒரு கேப்பு தெரியுது ப்ரோ. அந்த கேப்பில் ஃபைன் பண்ண கேப்பில் ஃபைன் பண்ணியிருக்காருங்க மேத்யூ ஹேடன். அருமையான பவுண்ட்ரி இந்த வாட்டி. சூப்பராக ஆடிட்டு இருக்கிறாங்கங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போதைக்கு அந்த ஷார்ட் பாலை பார்த்து ஆஃப்டர் ஷாட்டுக்கு தான் போக போகிறேன்னு நீங்கள் எல்லாம் நினச்சிப்பீங்க. பட் அந்த கேப்பை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க? நான் நோட்டீஸ் பண்ணேன். அதனால் மேத்யூ ஹேடன் அந்த கேப்பில் அருமையான பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க. அதே கேப்பில் திரும்பவும் ட்ரை பண்ணலாம். வந்தால் வருது, வராட்டி போகுதுன்ற மாதிரி வரும் தாங்க நினைக்கிறேன். ஆஹாஹா வெளில போட்டாருங்க. இந்த பால் அடிச்சிருந்தா கொஞ்சம் டைமிங் மீட்ரு நல்லா இருந்துச்சு. பட் அடிக்காமல் விட்டுட்டேன், சுடிங்கிடுச்சு டைமிங் மீட்ரு. ப்ரோ 2 ஓவர் முடிவில் 20க்கு வித்தவுட் லாஸ். நோ பாலா இங்கே பாருங்க, நோ பாலா. ஓஹோ செகண்ட் பவுன்ஸு போலங்க இது. போன ஓவர் எதிர்பார்த்தோம், பட் அப்போ கிடைக்கல. ஆனால் இப்போ கிடச்சிருக்குங்க. ஃபைன் லெக்கில் தான் போக போகிறோம். 6 இல்லைங்க, பவுண்ட்ரிங்க. 2 ஓவர் முடிவில் 25க்கு வித்தவுட் லாஸ். 3வது ஓவர் போடுறதுக்கு ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்திருக்காரு. பட் எந்த மேத்யூஸாக இருந்தாலும் சரி, ஆனால் இவர் கொஞ்சம் பொறுமையாக போடுவாருன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி முரளி விஜய் கொஞ்சம் பொறுமையாக ஆடிக்கோங்க. எஸ் ப்ரோ, வவுத்துலேயே வாங்கினாருங்க, செம்ம ஷாட்டு. வயிற்றுலையே இன்ஜுரி ஆகிடுச்சு ப்ரோ. வயிற்றுல இல்லையா, அப்போ கழுத்துலையா? ரைட்டு விடுங்க, எங்கேயோ இன்ஜுரி. நம்மளுக்கு ரன்னு வருதா, அதை தான் நம்ம பார்க்கணும். வேறு எதுவும் நம்ம பார்க்க வேணாம், பார்க்க தேவையும் இல்லை இந்த சமயத்தில். கொஞ்சம் பால் வித்தியாசம், பட்டு நான் அடித்த ஷாட்டு வித்தியாசம். ஆனால் ரன்னு வித்தியாசமே இல்லைங்க. அருமையான பவுண்ட்ரிங்க. ஒரு கவர் டிரைவ் மாரி இருந்துச்சு பார்க்க. பட் சூப்பரான ஷாட்டுங்க. அந்த ஷாட்டை கற்பூரத்தை எடுங்க, கண்ணில் ஒத்திக்கங்க. அங்கே பாருங்க, அழகாக அப்படியே விட்டு அப்பா உள்ளே வந்துச்சு ஸ்டெம்புக்குள்ளே. பட் போகலாம் பார்த்துக்கலான்ற இன்டென்ட்டில் தான் நான் போனேன் அந்த இடத்துல. ஷாட்டை அருமையான ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்குங்க. ஆஞ்சலோ மேத்யூஸ் டைவை போட்டு ரீச் ஆகிடுங்க. மேத்யூ ஹேடனை வச்சு இவர் அடிக்க வேணாம்தாங்க நினைக்கிறேன். சேஃப்டி இவர் அடிக்காததான். ஏன்னா இவர் ரொம்ப பொறுமையாக போடுறாருங்க. நம்மளுக்கு தேவையான ரன் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம அடிக்காமல் இருக்கிறதே உசிதமான செயலாக இருக்கும். பட் டைமிங் மீட்ரு பெருசாக இருந்துச்சுன்னு அடிச்சே கேட்சை பிடிச்சிட்டானுங்க பாருங்க ப்ரோ. இதுக்கு தான் ப்ரோ அவரை வச்சு அடிக்க வேணான்னு சொன்னாச்சே. ஐயோ ஒரு மாதிரி ஆகி அடிக்க போனேன். பட் தவறான டயத்தில் மேத்யூ ஹேடன் அவுட் ஆக்கி விட்ருக்கோங்க. ஸோ விக்கெட்டெல்லாம் பார்க்க விரும்பல ப்ரோ. போன மேட்ச்சில் பண்ண அதே விஷயத்த தான் பண்ணுறோம். இப்போ பத்ரிநாத்தை வச்சு ரொம்ப பொறுமையாக ஆட போகிறோம். சுத்தமாக அடிக்க போகிறது கிடையாது. அதேமாதிரி தான் முரளி விஜயும். இப்போ எந்த விஷயமும் இல்லை ப்ரோ. பொறுமை காட்பவன் உலகாளுவான். அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஆட போகிறோம். ஏன்னா இப்போ ரொம்ப பொறுமையாக ஆடி ரெய்னா வச்சு ஒரு 7-8 ஓவருக்கு மேலே
ரெய்னாவை கூப்பிட்டு வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் அடித்து ஆடிக்கலாம். இப்போதைக்கு வந்து பவர் பிளேயில் இது போதும். எனக்கு வந்து 56க்கு 1 அந்தமாரி இருந்தாலே போதும். அது மட்டும் எனக்கு போதும். நான் எக்ஸ்ட்ராலாம் ஆசைப்பட விரும்பல ப்ரோ. ஏன்னா டார்கெட் ரொம்ப சின்னது, டார்கெட் பெருசு கிடையாது. அதனால் நம்ம வந்து 3 ஓவர் முடிவில் 32க்கு 1. 4வது ஓவர் போடுறதுக்கு சுக்லா வந்திருக்காரு. சுக்லா இவர் எப்படி போட போகிறாருன்னு லைட்டாக தெரில. பட் எப்படி போட்டாலும் நம்ம பொறுமையாக தான் ஆட போகிறோம். அது ஒரு ஜோன் கன்ஃபார்ம்டு, அதை மாற்ற போகிறது கிடையாது. ஐயோம்மா வாங்கினாருங்க கழுத்துலையே, பா செம்மடி. பட் இதுக்கெலாம் ஃபிசியோ வரல. ஓகே, டைம் மிச்சம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த பாலை ஸ்ட்ரோக்கில் ஆடலான்னு தான் பார்த்தேன். பட் புஷை தொட்டுட்டேன். மிஸ்ஃபீல்டு. 2 வந்துருங்க ப்ரோ. கடைசியாக தான் ஓடினாங்க. ரன் அவுட்டா இல்லை, டைவை போட்டார். 2 வந்துருங்கன்னு பட்டன் அழுத்திக்கினே இருக்கேன். பட் அவர் பாலை கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் 2வது ரன் வராங்க. மிஸ்ஃபீல்டு கேட்ச் ட்ராப்லாம் சூப்பராக பண்ணுறாங்க கொல்கட்டா. அதை கொஞ்சம் தடுத்தா ஒரு 4 ரன்னாவது சேவ் ஆகும் ப்ரோ. பவுலிங்லாம் நல்லா தான் போடுறீங்க, பட் ஃபீல்டிங் சரியில்லையே. இப்படி யாருங்க, பாண்டுன்னு நினைக்கிறேன். அவர் தான் அந்த பாண்டு. ஃபஸ்ட் ஓவரில் கூட ஒரு கேட்ச் வர வச்சார் நம்ம மேத்யூ ஹேடனை. அந்த பவுலராக தான் இருப்பார். சட்டை பின்னாடி லைட்டாக வந்து தெரிஞ்சுது BONDன்ட்டு. அதை பார்த்தா நானே சொன்னேன். இப்போதைக்கு சுக்லா நல்லா தான் போட்டிருக்காரு. நம்ம இது வரைக்கும் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கோம், அதான் மெயின். ரிஸ்க் எடுத்தோன்னா வேணால் ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது வரைக்கும் ரிஸ்க் எடுக்கல, இனிமேவும் எடுக்க வேணாம் ப்ரோ. என்ன ப்ரோ பத்ரி ப்ரோ வித்தியாசமாக ஆடுறார் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? உள்ளே கொண்டு வராரு ப்ரோ. ஸ்ட்ரோக்கை தொட்டு ஆடினவங்க இந்த ஷாட்டை திலுக்கு துட்டுன்னு 3 வந்துடலாம். இல்லை 2 போதும். 4 ஓவர் முடிவில் 37க்கு 1. இந்த ஓவர் போட யார் வராருங்க? மிஸ்டர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தான் வந்திருக்காரு. அதேமாரி இப்போ நம்ம வந்து ஆஃப் சைட்லேயே ஆடுவோம் ஸ்ட்ரோக்கை தொடாமல். ஏன்னா ஆஃப் சைடில் ஆடுறது ஒரு உசிதமான செயலாக இருக்கும் என்று என் உள் மனசு சொல்லுது. ஏன்னா ஆஃப் சைடில் அடித்தா வந்து தரையோடு போயிடுதுங்க, பிடிக்க மாட்டேறானுங்க அவனுங்க. லெக் சைடு அடித்தா அப்படியே கப்பு சிப்புன்னு சப்பிக்கிறானுங்க அந்த பாலை. அதனால் நம்ம வந்து ஆஃப் சைடில் ஸ்ட்ரோக்கை தொட்டு ஆடுறது உசிதமான செயலாக இருக்கும். அண்டு ஸ்ட்ரோக்கை தொட்டு ஆடினீங்கன்னா உங்களுக்கு பவுண்ட்ரிஸும் கிடைக்குங்க. அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரோக்கை தொட்டு அப்படி ஆடி இருக்கோம். சிங்கிள் தான். லிக்விடு 7.60 சொச்சமாக என்னமோ தான் இருக்குது. 7.60 இப்போதைக்கு. அது அப்படியே இருக்கட்டும் ப்ரோ. அது ஏறவும் வேணாம் இறங்கவும் வேணாம். சேமாக அப்படியே கொண்டு போனோம்னாலே ஈஸியாக வின் பண்ணிடலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த பால் பவுண்ட்ரியா? எஸ், இந்த பால் அருமையான பவுண்ட்ரிங்க. இதுக்கு தான் நான் சொன்ன ஸ்ட்ரோக்கை தொட்டே ஆடலாம், புஷ்ஷு வேணான்னு சொல்லிட்டு. சூப்பரான தேவையான பவுண்ட்ரியும் கூடங்க. முரளி விஜய் ரொம்ப பொறுமையாக ஆடினார். அந்த பவுண்ட்ரி மூலயமா கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிருக்காரு அவரோட இன்னிங்ஸ்லேருந்து. ஆஞ்சலோ மேத்யூஸ் லென்த்தை மாற்றி போட்டு பாருங்கள். இப்போதைக்கு உங்கள் பவுன்சரும் காலி. அதனால் வந்து நீங்கள் இது என்ன ப்ரோ அவுட்டா ப்ரோ? அவுட்டு கொடுத்துட்டாரு அம்பையர். என்னங்க நடக்குது இங்கே? ரிவ்யூ எடுப்போம். ஐயோ, அருமையான யார்கர் போட்டாருங்க. சோலியே முடிஞ்சிங்க. இம்பேக்ட் அவுட் சைட் ஆஃப் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறாங்க? எங்கே ப்ரோ அவுட் சைட் ஆஃப் தானே ப்ரோ? பேட்ஸ்மேன் ஒதுங்கி வந்துட்டார் ப்ரோ. பிச்சிங் அவுட் சைட் ஆஃப், இம்பேக்ட் அவுட் சைட் ஆஃப்ங்க. சூப்பருங்க, நல்ல நேரத்தில் இம்பேக்ட் அவுட் சைட் ஆஃப்னு வந்து நம்மளை காப்பாற்றிருக்குங்க. ஓ மை காட், பெரிய விக்கெட்டான முரளி விஜயோட விக்கெட் நல்ல ஒரு ரிவ்யூவில் தப்பிச்சிருக்குங்க. சூப்பர் ப்ரோ. அதேமாரி இன்னொரு வாட்டி அந்த அளவுலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் ப்ரோ. கரெக்டாக பார்த்து மட்டும் அடிக்கங்க ப்ரோ. உள்ளுக்குள்ளேயே போடுறாரு பாருங்களேன். இந்த ஷாட் அடிப்போம், இதான் சேஃப்டி. இதுதான் என்றைக்குமே இதான் சேஃப்டி. அந்த பாலே நான் அந்த ஷாட் ஆடி இருக்கணுங்க. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், பட் பரவாயில்ல. ரிவ்யூ எடுத்து எப்படியோ ஒரு விக்கெட் பழச்சிருச்சு. பத்ரிநாத்
சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு போன மேட்ச் மாதிரியே. ஏதாவது பண்ண முடியுமா அவராலன்ட்டு பாப்போம். என்ன ப்ரோ 5 ஓவர் முடியும் 44க்கு 1. பவர் பிளேவின் கடைசி ஓவர் போட சுக்லா வந்திருக்காரு. மீண்டும் மீண்டும் சுக்லாவையும் அதே மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். அவருக்கு ஒரு விதமான வித்தியாசமும் கிடையாது. ஸ்ட்ரோக்கை தொட்டு லெக் சைட்லேயும் பவுண்ட்ரி அடிக்க முடியும்னு அடிச்சிருக்காரு முரளி விஜய். பட் பவுண்ட்ரி போகாது. 3 வந்துடலாங்க. 3 வந்துடலாம். அவர் தட்டி விட்டு விளாடக்குள்ளேயே 3 வந்துடலாம். ஓகே, நல்ல ரன்னிங் பிட் இந்த விக்கெட்ஸ். இப்போ பத்ரிநாத் அதே மாதிரி இப்போ அவர் முரளி விஜய் இப்போ என்ன பண்ணாரோ அதே நீங்களும் பண்ணுங்க. ஒரு விதமான வித்தியாசமும் பண்ணக்கூடாது. இந்த சைடு வச்சு ஒரு ஷாட் சிங்கிள் மட்டும்தாங்க. சிங்கிள் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ முரளி விஜய்க்கு நல்லா படுதுங்க அந்த சைடு கொஞ்சம் ஸ்ட்ரோக்கை தொட்டு ஆடினா. அதனால் முரளி விஜய் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதே ஓகே தான் நம்மளுக்கு என்றைக்குமே. ஸ்ட்ரோக்கு எஸ் ப்ரோ, ஓகே ப்ரோ. வச்சு பேக் ஃபுட்டில் அவுட்டா? இல்லைங்க, பவுண்ட்ரிங்க. நான் கூட 6ல் போன ஒரு செகண்ட் அவுட்டுன்னு நினச்சிக்கிட்டேன். பட் தேவையான பவுண்ட்ரி வந்திருக்குங்க முரளி விஜய்க்கு. சூப்பர்பான ஷாட். பட் எகுடி இருந்தால் பிடிச்சிருக்கலாமோ? ரீப்ளேயில் பார்ப்போம். எஸ், தட்டியிருக்காரு. ரொம்ப ஏரில் இருந்ததுங்க. பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க அவர். 1 இன்ச்சு தான். இந்த கூலாக இருக்காங்கங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். டக் அவுட் ஜாலியாக கதை பேசிக்கிட்டு. அங்கே இப்போதைக்கு நல்லா டைட்டான ஃபீல்டு செட்டப் மாதிரி இருக்குது பார்க்க. அதனால் டீசெண்டாக அப்படி ஆஃப் சைடில் ஆடலான்னு முயற்சி. பட் அடி வாங்கினாருங்க முரளி விஜய். இப்போதைக்கு லெக் சைடில் ஆடுறதெல்லாம் டேஞ்சர்ப்பா. பயங்கரமான டேஞ்சர் லெக் சைட்லலாம் அந்த ஸ்ட்ரோக்கை தொட்டெலாம் ஆடுறதெல்லாம் பயங்கர டேஞ்சர். அதெல்லாம் எப்போ என்ன ஆகுனே தெரியாது. அதனால் லெக் சைட்லலாம் ஸ்ட்ரோக்கை தொட்டெலாம் நான் ஆட போகிறதில்ல. இன்னொரு பவுன்சர் போட்டாருன்னா லாஃப்டர் சாட்டுக்கு போகலாம் திலுக்கு துட்டுன்னு. போட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். என்ன ப்ரோ டீசெண்டாக லென்த் பால் போட்டார். ஆஹா, சிங்கிள் இல்லாட்டி சிங்கிளே போதுங்க. 6 ஓவர் முடிவில் 53க்கு 1. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எடுக்கிறாங்க அம்பையர். 2-1. எஸ், ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிவடைகிறது. பவர் பிளே முடிஞ்ச கையோட முரளி கார்த்திக் தானே ப்ரோ ஒரு பேர். முரளி கார்த்திகாக தான் இருக்கும். யாரை வேணா எடு ப்ரோ நீனு. இப்போதைக்கு எனக்கு ரன்ஸ் வேணும். கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்ப ப்ரோ. முரளி கார்த்திக் ப்ரோ. இப்போதைக்கு 3rd மேனில் கேப் இருக்குது. அங்கே கொஞ்சம் ஸ்லிப் சைடில். அண்டு உங்களுக்கு தேவைன்னா ஸ்ட்ரைட்டில் தட்டி விட்டு பார்க்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ அடி வாங்கிட்டாரு. என்னென்னமோ நடக்குது. பட் ஸ்ட்ரெயிட்டில் தட்டுறது என்னை பொறுத்தவரைக்கும் சேஃப்னு தோணுதுங்க. அதனால் ஸ்ட்ரெயிட்டில் ஆடி பார்ப்போம். புஷ்ஷை தொட்டு என்ன ப்ரோ கீப்பர்கிட்டே போயிட்டு. ஐயோ, முரளி கார்த்திக் வித்தியாசமாக போடுறாருங்க பாலு. ரிக்வடி 7.78. ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைசியாக கூட அடிச்சுக்கலாம் விக்கெட் இன் ஹேண்ட் இருந்தால். அந்த இதிலலாம் நானே எடுக்கிறதில்ல. பட் என்ன பண்ண போகிறாருன்னா லைட்டாக எனக்கு தெரியலை. சிங்கிள் தான் ப்ரோ வர முடியுது. ஓவர் த்ரோ ஏதாவது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. ஒரு சிங்கிள் டபுள் ஏதாவது ஓடலாம். பட் அருமையாக போட்டிருக்காருங்க இது வரைக்கும் முரளி கார்த்திக். இப்போதைக்கு நான் ஸ்ட்ரெயிட்டில் அடிக்க பார்த்தா அந்த ஆஃப் சைடில் போயிட்டு ஜாய்ஸ்டிக்கு. ப்ரோ என்ன ப்ரோ பிடிச்சிடுறீங்க? ஸோ ப்ரோ பிடிச்சிடுறாரு ப்ரோ. ஒரு கீப்பர்ட்டே போயிடுது ப்ரோ. ஓகே, இப்போ நான் டீசெண்டாக நவுறாமல் ஸ்ட்ரெயிட்டில் அப்படியே விட போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எஸ், ஒரு சிங்கிள் வந்திருக்கு நீட்டாக. 7 ஓவர் முடிவில் 55க்கு 1. எஸ், பாண்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன விஷயம் ப்ரோ ஃபாஸ்ட் பவுலர் இப்போ கூப்பிட்டு வரீங்க? ஒரு ஓவர் தான் இவர் போட்டிருக்காரா? இட்ஸ் ஓகே, கவலை இல்லை எனக்கு தானே அப்படின்ட்டு ஒரு லாஃப்டர் சாட்டுக்கு கையோட போகலாம். பவுண்ட்ரியா? இல்லைங்க, பவுண்ட்ரி இல்லைங்க. வந்துட்டார் சேவர்ஸ். அதாவது அங்கே ஆள் ஃபைன் லெக்லேருந்து ஓடியான்ட்டார் குடுன்ட்டு. இப்போதைக்கு 3 ரன் வந்துட்டோம். பத்ரிநாத் பொறுமையாக செட்டில் ஆகிட்டு இருக்கிறாரு. கையை காமிக்கிறாரு, நில்லு நான் பார்த்துக்கிறேன் நில்லு அப்படின்ற மாதிரி. அதனால் பொறுமையாக செட்டில் ஆகுறாரு பத்ரிநாத். செட்டில் ஆகட்டும் ப்ரோ.
ஒரு டயத்தில் அடித்து தான் ஆகணும், அப்போ அடித்தா போதுன்ற மைண்ட் செட்டில் தான் முரளி விஜய் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் கரெக்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா முந்திக்கிட்டு போய் இப்படி படிச்சுட்டு நின்னோன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அதனால பொறுமையாக அப்போ இந்த மாதிரி கேப்பில் ஃபைன் பண்ண முடிஞ்சால் ஃபைன் பண்ணி பவுண்ட்ரி அடிச்சுக்கலாங்க. சூப்பர்பான ஷாட்டுங்க முரளி விஜய்கிட்டேருந்து. அப்பா அந்த ஷாட்டை பார்க்குறோங்க. பாண்டு ஓடியாந்து ஸ்லோர் பால் தான் போட்டார். பட் அதையும் பொறுமையாக அடிப்பண்டான்னு அடிச்சிருக்காருங்க முரளி விஜய். 96 75 பந்துகளில் அடிக்க வேண்டும். இப்போதைக்கு முரளி விஜய் போன மேட்சோட இந்த மேட்ச் நம்ம கையில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கையில் இருக்குது இப்போதைக்கு மேட்ச்சு. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 62ல் 8 ஓவர் தான், இன்னும் 8 ஓவர் கூட முடியல சொல்லப்போனால். அப்போனா நம்ம தான் ஆல்மோஸ்ட் வின். இப்போயே லேட்டு பட்டு சிங்கிள் வந்துடலாங்க. ஃபைன் லெக்கில் தான் பட்டுருது. டப்பு 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 டப்புன்னு நான் அடிக்கிறது கொஞ்சம் இதுவாக போனால் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது என்னைக்கா ஒரு பவுண்ட்ரி அடித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் நவுந்து போனால் அந்த கேப்பில் போச்சுன்னா ஒரு பவுண்ட்ரி அந்த மாரி கிடைக்கும். பவுண்ட்ரினா சிக்ஸரே அடிச்சு தரேன்னு அடிச்சிருக்காருங்க பத்ரிநாத். அருமையான சிக்ஸருங்க. 8 ஓவர் முடிவில் 69க்கு 1. இந்த ஓவர் போட திரும்பவும் முரளி கார்த்திக் அண்டு ஃபீல்டிங்கில் சேஞ்ச் நடந்துச்சு பார்த்தீங்களா. இதுதாங்க சதி. இப்போதைக்கு அந்த கேப்பில் அடிக்கிறது கொஞ்சம் நல்லா போகுது. அந்த கேப்பில் திரும்ப நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸ்ட்ரோக்கை வச்சு. ஆனால் ஸ்ட்ரோக்கை வச்சு உங்களுக்கு அடிக்கும் போது உங்களுக்கு பவுண்ட்ரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் ஸ்ட்ரோக்கை வச்சு அடித்தோம். என்ன ப்ரோ வித்தியாசமாக ஆடுறாரு ஒரு மாதிரி. ஓகே எப்படி ஆடினா நம்மளுக்கு ரன் வருது, டபுள் சிங்கிள், அது போதும். பத்ரிநாத் வித்தியாசமாலாம் ஆடக்கூடாது. பத்ரிநாத் பொறுமையாக ஆடுங்க, ரிலாக்ஸாக ஆடுங்க. ஒரு விதமாக அடிக்கிறாருங்க அந்த பாலை அவரு. இப்போ பாருங்களேன், பாருங்களேன், ஒரு மாதிரி முன்னாடி கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரு. நல்லா இருக்குது பார்க்க. பட் எப்போ அவுட் ஆகணுமோ அப்போ எடுத்துருவோம் அந்த ஷாட்டை. அதனால் முரளி விஜய் இந்த ஷாட் எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம். அங்கே நான் அடிக்க போகிறதுக்கு ஒரு பவுண்ட்ரிக்காக, பட்டு இவங்க அதிலே விக்கெட் அவ்வளோ வச்சுருவாங்க போல். அதுதான் கொஞ்சம் கடுப்பு. இவரு கொஞ்சம் நல்லா ஆடுறாருங்க. முரளி விஜய் சூப்பராக ஆடுறாரு இந்த ஷாட்டை. இந்த ஷாட்டை வச்சு தான் நான் இவருக்கு போனேன் பத்ரிநாத்துக்கு. பட் அவருக்கு தான் படம் சரியாக ஆட மாட்டுறாரு. ஒரு ஷார்ட் மேப்பில் தான் போய் மாற்றணும். இது யாருங்க, ஹோஜ். அங்கே பாருங்க கேப்பு, வெடித்தனவங்க. அங்கே கேப் இருக்குது. இதில் நம்ம ஸ்ட்ரோக் ஆச்சு டீசெண்டாக பவுண்ட்ரி வருதான்னு பார்க்கலாங்க. பவுண்ட்ரி வரவில்லை ப்ரோ. 2 வரலாம் ப்ரோ. வந்துடலாம் ப்ரோ. ஈஸி 2 ப்ரோ. இதே ஃபீல்ட் செட்டப் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நான் டீசெண்டாக அடிச்சுட்டு போயிடுவோம் ப்ரோ. அதே மாதிரி அந்த ஃபீல்ட் செட்டப்பில் கொஞ்சம் போடுங்க ப்ரோ. பவுண்ட்ரிக்கான முயற்சி தான் ப்ரோ நான் எடுத்துகிட்ருக்கேன். பட் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ கால் பண்ணி என்ன பண்ணுறாரு. எஸ், இந்த பால் பவுண்ட்ரி இல்லை, பட் ட்ரிபிள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ், தட்டி விட்டாருங்க. ட்ரிபிள் வந்துடலாம். ஈஸி ட்ரிபிள். 9 ஓவர் முடிவில் 80க்கு 1. 50 பார்ட்னர்ஷிப்புங்க. அதோட 10வது ஓவர் போடுறதுக்கு திரும்ப மேத்யூஸ். இவர் தான் ப்ரோ லைட்டாக வெடப்பு. இப்போ கொஞ்சம் சரி பண்ணிருக்கானுங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல நான் அடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்போ சரி பண்ணியிருக்கானுங்க. பட் நேராக கையில் தான் போகுது. என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, இட்ஸ்லாம் வெரி ராங் ப்ரோ. இவர் வேறு யாருக்கெல்லாம் போடுறாரு சூப்பராக எடுத்துகிட்டு வந்து காலில். பத்ரிநாத் ப்ரோ பார்த்து ப்ரோ, நீ இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு ஆடுவ. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மேட்ச் பண்ணிக்கோ ப்ரோ. டைவ் போட்டாரு. சேஃப்டி தான். இப்போ முரளி விஜய்னா நான் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அதே சைட்லேயே ஆடுவார் டீசெண்டாக. பட் இவரை வச்சு அடிக்கிறதுக்கு தான் எனக்கு பயமும் அள்ளுது. பத்ரிநாத்தை வச்சு போகிறதுக்கு அவர் வித்தியாசமாக ஆடுறாருங்க. நான் நினைக்கிறது ஒன்றா அவர் இது ஒய்டு ப்ரோ. ஒய்டு கொடுக்க மாட்டானுங்கன்னு தெரியும் எனக்கு.
கை தட்டுறாரு, கத்த சொல்கிறாரு, கத்த சொல்லுங்க. அங்கே இருக்கிறவங்க பூரா எங்கள் ஃபேன்ஸுங்க. அதே மாதிரி பாடி பார்ப்போம். எஸ், இவருக்கு அதே லென்த் தானே, டீசெண்டாக இவர் ஆடுறாரு பாருங்க. பட் அவர் தான் ஒரு மாதிரி ஆடுறாரு ஷார்ட்ஸை. அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடிஞ்சா நான் சேஞ்ச் பண்ணுறேன் அடுத்த மேட்ச்சு என்னைக்காவது. இப்போது பத்ரிநாத் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் ப்ரோ. கொஞ்சம் பார்த்து ஆஃப் சைடில் போடுங்க ப்ரோ. அடி வாங்கினாரு ப்ரோ. சே, அடி தான் வாங்குறாருங்க. ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் ப்ரோ. இது என்னன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அம்பையர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் போட்டிருக்காரு. செகண்ட் பவுன்ஸ் போட்டால் வந்து நோ பால் தானே? எஸ், நோ பால் தான். செகண்ட் பவுன்ஸ் போடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. டபுள் வந்துடலாங்க. எஸ், ஈஸி டூ. 10 ஓவர் முடிவில் 85க்கு 1. இஷாந்த் சர்மா வந்திருக்காருங்க பவுலிங் அட்டாக்குக்கு. ஒரு ஓவர் தான் போட்டார், நல்லா அடிச்சிட்டோம் ஒரு. பட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. நம்ம அப்போ நல்லா விளையாட்டுத்தனமாக அடிச்சு விட்டோம் பவர் பிளேயில். பட் இப்போ கொஞ்சம் பார்த்து தாங்க ஆடி ஆகணும் இஷாந்த் சர்மாவெல்லாம். ஏன்னா இப்போதைக்கு விக்கெட்ஸ் வேணும். இன் ஹேண்ட் வந்து நம்மளுக்கு விக்கெட் இருக்கணும். இப்போதைக்கு பத்ரிநாத் ரொம்ப பொறுமையாக ஆடுறாரு. அவரை வச்சு ஆனால் ஒரு ஷாட் விட்டு பார்க்கலாமோ அப்படின்னு மனசு சொல்லுது. மடக்கி விட்டுருக்காருங்க, அருமையான பவுண்ட்ரிக்கு. சூப்பர்பான ஷாட்டுங்க. மடக்கி விட்டார் ஒரு மாதிரி ஸ்வீப் ஷாட் மாரி. பட் கரெக்டாக படும்னு அன்எக்ஸ்பெக்டட் ஷாட்டுன்னு சொல்லலாமா இந்த ஷாட்டை? ஆஹா, முட்டி போட்டு விட்டாருங்க ஃபீல்டர் தலைக்கு மேலே. இஷாந்த் சர்மாவை கொஞ்சம் அட்டாக்கே வைப்போங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வேகமாக தான் போடுறாரு, அதனால் இவர் அட்டாக் பண்ணுறது ஈஸி, மிகவும் ஈஸி. ப்ரோ 1 pitch ப்ரோ. அது என்ன ப்ரோ ஈஸின்னா இப்போ தான் 1 pitchலாம் பிடிக்கிறாங்க 30 yard சர்க்கிளில். என்ன ப்ரோ சூதாயிட்டீங்க? இது என்ன ப்ரோ சூதாட்டம்லாம் ஆடுறீங்க? நான் இழுத்துக்கிட்டே இருக்கேன் ப்ரோ ஃப்ரண்ட் ஃபுட்டை. ப்ரோ இப்போ ஏர்லின் முடிச்சிட்டிங்க ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ஒரு ஷாட்டு பட்டா போதுமே ஒரு பேட்டருக்கு. பிடிச்சி விட்டானுங்க. பிடிச்சி பத்ரிநாத் கான் ஃபார் 25. சின்ன தலை வந்திருக்காருங்க களத்துக்கு. பட் இப்போது தலை அடித்து தாங்க ஆடணும். ரொம்ப பொறுமையாலாம் ஆடக்கூடாது தலை. நம்ம கேம் வந்து என்ன கேம், அடித்து ஆடுற கேம் தலையை பொறுத்த வரைக்கும். அந்த கேம் தான் தலை நீங்கள் ஆடணும் இன்னைக்கு. என்ன தலை காலி ப்ரோ. சின்ன தலையே டக் அவுட்டு. சின்ன தலை கான் 4-0. ஜாலியாக இருந்த என்ன மனோரத்துக்கு ஆளாக்கி விட்டானுங்க இவனுங்க. யோ ஆல்பி மார்க்கல் ப்ரோ எதா பண்ணு ப்ரோ. ஆல்பி மார்க்கல் எதா கிடைக்கணும். 6 பவுண்ட்ரிஸ் ஏதாச்சும். படல ப்ரோ, பேட்லேயே படல ப்ரோ. 11 ஓவர் முடிவில் 90க்கு 3. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வேலையை கவனிச்சு விட்டுருச்சு. ஏன்னு கத்திட்டேன். முரளி கார்த்திகா ப்ரோ பவுலிங்க்கு தேவையில்லாமல் இப்போ ஏன் ஒரு விக்கெட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம இழந்தோம். இப்போ விக்கெட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. முரளி விஜய் ஒரு சிங்கிள் தான் வருது, அடிக்கலாம். பட்டு கரெக்டாக அடிக்கணுங்க, அதுதாங்க கடுப்பு. இப்போ ஆல்பி மார்க்கல் அடிக்கலாமா? இப்போ விட்டுருக்காருங்க, சிக்ஸருங்க. எஸ் 6. ஆல்பி மார்க்கல் தேவையான சமயத்தில் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டில் ஒரு 6 அடிச்சிருக்காருங்க. ஏன்னா மாதிரி ஷாட்டுங்க. கற்பூரத்தை எடுங்க, கண்ணில் ஒத்திக்கங்க. டீமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆச்சு. ஒரு போன ஓவரில் நான் அடித்து தரேன், என் டீமுக்காக நான் அடித்து தரேன் அப்படின்னு அடிச்சிருக்காரு. இப்போதைக்கு தான் ப்ரோ தொடக்கம், இனிமே தான் ப்ரோ இருக்குது மெயின் பிக்சரே. எஸ் டபுள். கொஞ்சம் இவரை வச்சு அக்ரெசிவாக தாங்க ஆடிட்டுருக்குறோம். 3 கூப்பிட்ருக்கோம். டேஞ்சரா இல்லைங்க, சூப்பர் பான ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸுங்க. முரளி விஜய் அருமையான ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். 3 ஓட்டாங்க 30 yard சர்க்கிளில் அடிச்சு விட்டு. இப்போதைக்கு அதே மாதிரி தாங்க இவர் ஆட பார்ப்பாரு.
தட்டி விட்டு ஓடுறாமாப்ல. எஸ், சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். 100 வந்துருச்சு அதோட சிஎஸ்கேக்கு. 100க்கு 3 தண்ணி குடிக்கிறாங்க. குடிங்க என்ன வேணால் குடிங்க. அடி வாங்கிட்டு குடிங்க ப்ரோ. கொஞ்சம் சரி இல்லைனா குடிச்சிட்டு வந்து அடி வாங்க, தெம்பாக இருக்கும். எஸ் 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 சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஓவர் கொஞ்சம் நல்லாவே அடிச்சிருக்கோங்க நம்ம. 9, 10, 11, 12 ரன்ஸ் வந்திருக்கு இந்த ஓவரில். நம்ம வந்து டீசெண்டாக ஸ்ட்ரைட்டில் ஆடி பார்ப்போம். இந்த பால் டீசெண்டாக அதேமாரியே ஆடிடுவோம். நம்மளுக்கு எங்கே 9 ஸ்ட்ரைட்டில் ஆட போகிறேன்னு காட்டன் போல்ட் ஆகிட்டு 12 ஓவர் முடியல் 103க்கு 3. சுக்லா வந்துட்டாருங்க. கடைசி ஹோப்ஸாக இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட்டை திரும்புகிறாங்கங்க கேகேஆர் டீம். நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிக்க பார்க்கலாம். எஸ், படலைங்க, படலை. முரளி விஜயை வச்சு ஒரு பொறுமையாக அடிக்கலாமோ, ஆல்பி மார்க்கலை வச்சு ஆனால் போகலாமா, அந்த குழப்பமே என் மண்டையக்குள்ளே இப்போ ஓடிட்டு இருக்குது. இப்போ அடிக்க போனால் யாரை வச்சு அடிக்க போகிறதுன்னு தெரில. பட் முரளி விஜய் நானே அடிக்கிறேன்ட்டு அடிச்சிருக்காருங்க. தேவையான பவுண்ட்ரிங்க முரளி விஜய்க்கு. இப்போ தான் 40 பாலுக்கு 49. ரொம்பவே பொறுமையான இன்னிங்ஸுங்க. ரொம்ப பொறுமையான இன்னிங்ஸ். டீமுக்கு ஏற்ற போல் பொறுமையாக ஆடி இருக்காருங்க. அதே சமயத்தில் பத்ரிநாத் தேவையான 20 ரன்ஸ். பார்ட்னர்ஷிப்ஸை தாங்க பார்க்கணும். அவர் அடித்த 20 ரன்ஸை பார்க்காதீங்க. இவர் அடித்து சேர்ந்து 2 பேர் என்ன அடிச்சிருக்கிறாங்க அதை தான் பார்க்கணும் நம்ம என்றைக்குமே. இப்போதைக்கு அடிக்க போகிறாங்கங்க. இந்த பால் 6ஆ? எஸ், அருமையான 6ங்க. அதோட ஒரு ஹாஃப் செஞ்சுரியும் வந்திருக்குங்க. ஏப்பா, சூப்பரான ஷாட்டுங்க அது. ஹாஃப் செஞ்சுரி முரளி விஜய். அம்பையர் கொடுக்குறாருங்க 6. தூக்கு பாசார் கையை. அருமையான ஷாட்டுங்க அது. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறாரு? இந்த பால் ஃபைன் லெக்கில் போகலாங்க. விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இருக்குது. அப்புறம் என்ன, அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இதுதான் வேணும். சூப்பர்பான பவுண்ட்ரிங்க. மறுபடி பவுண்ட்ரிஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. மலசி சர மாதிரியான பவுண்ட்ரிஸ். இது துப்பாக்கி முன்னாடியும் சூடும் பின்னாடியும் சூடுன்ற மாரி 2 பக்கமும் இப்போ சுட்டுட்ருக்கிறாரு முரளி விஜய். அதே மாதிரி தான் ப்ரோ, திரும்ப அடிங்க ப்ரோ. இந்த பாலும் ஒரு அருமையான பவுண்ட்ரிங்க. பவுண்ட்ரி தானே? எஸ், பவுண்ட்ரி தான். 116க்கு 4, சாரி 3. எஸ், பாண்டு வந்துட்டாருங்க. பாண்டு இங்கே வந்து என்ன ப்ரோ, ஒட்ட போடியா ப்ரோ? இங்கே எங்கேயாச்சும் ஒட்டலாம் வேணாம் ப்ரோ. ஆல்ரெடி ஒட்டி டீமு சும்மா பக்காவாக இருக்குது. நீ வந்து கொஞ்சம் பிரித்து விட முடியுதான்னு பாரு ப்ரோ. உங்கள் டீமுக்காக விக்கெட்டை எடுத்து கொடுக்க முடியுமா ப்ரோ? நான் இருக்கும் போது அது எப்படி ப்ரோ முடியுங்கிறாருங்க. அருமையான ஷாட்டுங்க. சூப்பரான ஷாட். நம்ம ஆல்பி மார்க்கல் கிட்டேருந்து நல்ல ஷாட்டுங்க அது. நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. பட் கேட்ச் பிடிச்சிருக்கலாம் அது எம்பி இருந்தா. பட் அவர் எம்பலை எகிரி இருக்கலாமோ ஒருவேளை. இப்போ யோசிப்பாருங்க. இப்போ யோசிச்சு என்னங்க புனியும்? அடிக்கும் போது பிடிச்சிருந்தாவது விக்கெட்டு கிடச்சிருக்கும்ல. இன்னொரு பவுண்ட்ரிங்க. ஆல்பி மார்க்கல் சும்மா விட்டு பிரிச்சு எடுக்கிறாருங்க. ஏப்பா, போடுங்க பவுண்ட்ரி. இந்த ஓவரில் மேட்சை முடிக்க முடியாது, அது வேறு விஷயம். பட் அடிச்சுட்டே இருக்காங்கங்க. எஸ், பாண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரின்ற மாதிரி. ஃபைன் லெக்கில் தான் இப்போ போகணும் நம்ம. விட்டுருக்காருங்க ஃபைன் லெக்கில். இன்னொரு பவுண்ட்ரிங்க. ஹேட்ரிக்ஸ் ஆஃப் பவுண்ட்ரிஸ். அருமையான ஷாட்டுங்க. திரும்பவும் ஆல்பி மார்க்கல் கிட்டேருந்து ஃபாஸ்டஸ்ட் 50 போட முடியுமான்னு பார்க்கலாங்க. ஆல்பி மார்க் போடு, போய் பொறுக்கு அப்படிங்கிறாருங்க. மூஞ்ச தொங்க போட்டு போகிறாருங்க பவுலரு. ஓ மை காட். ஆல்பி மார்க்கல் 7 பாலுக்கு 21, சாரி 22. திரும்ப ஃபைன் லெக்கில்
ஐயோயோயோயோ ப்ரோ, பேட்டில் படல ப்ரோ, ரொம்ப ஷார்ட்டாக போட்டாருங்க. 1 பவுன்சரு. அப்போ போன பால் போட்டார், அது என்ன பால் ப்ரோ? அது என்ன யாருக்கரா அப்போ ப்ரோ? அதுவும் பவுன்சர் தான் ப்ரோ. இந்த பால் நோ பால் ப்ரோ எனக்கு. ஹார்ட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த பால் நோ பால். நோ பால், நோ பால், நோ பால் கொடுங்க. அம்பையர் நோ பால் கொடுங்க. நோ பால் தானே? எஸ் எஸ், நோ பாலுங்க. என்ன ஆச்சு ப்ரோ உனக்கு? பாண்டு ப்ரோ ஏதோ பாட்டு மாரி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, இந்த பால் விட போகிறோம். கரெக்டாக படலை, பட் அந்த பால் ஃப்ரீ ஹிட்டு. விக்கெட்லாம் விழுது, பட் விழுறது ஃப்ரீ ஹிட்டில் விழுதே. பாவம்டா நீங்கள். டே கேட்காரு, நீங்கள் பாவம்டா. ஐயோ பாவங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன். அதேமாரி லெக் சைடில் இப்போ முரளி விஜயை வச்சு, ஏன்னா அவர் செட்டில்ட் ஆகிட்டாரு. எஜ்ஜு தான். டூ வர பார்ப்பாங்க. வந்துட்டாங்களா? வந்துருக்கடா. எஸ், விக்கெட்டு. முரளி விஜய் அவுட்டாக இருக்காருங்க ஒரு வழியா. அருமையான இன்னிங்ஸ்க்கு அப்புறம், நல்ல இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அவுட் ஆயிருக்காருங்க. 64க்கு. தலை தரிசனம். தலை வந்துட்டாருங்க. ஆஹாஹாஹா. இஷாந்த் சர்மா வர சொல்லுங்க, யாரை வேணா கூட்டுவாங்க. ஆல்பி மார்க்கல் வாங்க ப்ரோ. டீசெண்டாக அடிக்கணும் ப்ரோ எல்லா பாலையும். கிளம்பலாம். ஃபஸ்ட்டு 4 ஃபைன் லெக்கில் போகலாம், பட் சுற்றி வளைச்சி போடுறதுக்கு ஏன் ப்ரோ? ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கலாம் ப்ரோ. ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் விட்டு பிரிப்பாங்க 2 பேரும். அருமையான ஃபினிஷர்ஸ் உள்ள கேமுக்குள்ளே அருமையான ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? தலை ஒரு சைடு, ஆல்பி மார்க்கல். இப்போ இந்த பால் ஸ்ட்ரெயிட்டில் பார்க்கலாமா? அவுட்டுங்க. இல்லைங்க, 1 பிச் ப்ரோ. நீங்கள் பாவம் ப்ரோனா நிஜமாலுமே. கேட்சு, பட் அது 1 பிச்சு. தலை ஒரு ஹெலிகாப்டர் விட்டினா அது போதும் தலை எங்களுக்கு. உடுத்தலை. ஐயோயோ, ஹெலிகாப்டருக்கான முயற்சி, பட் பாடலைங்க. சே. இப்போ ப்ரோ இந்த தலை, இந்த பால் பார்க்கலாம். தலை ஹெலிகாப்டர் பார்க்கலாம். ஹெலிகாப்டருங்கும் போது தான் வித்தியாசமாக பாலத்துக்கு போடுவானுங்க. அது அவுட்டு தான், நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. சேவா ப்ரோ? இப்போ அவுட்லாம் இல்லை ப்ரோ. மனசை தளர விட வேணாம் ப்ரோ. அடிக்கலாம். செம்மையான ஷாட்டு. அதை விட பயங்கரமான 6 அங்கேருந்து. என்ன மாதிரி சேவ். இங்கேருந்து ஓடி வந்து அருமையான சேவ். ஹெலிகாப்டர் தலை அடிக்கலைன்னா என்ன, நான் அடிக்கிறேன்னு போனார், பட் ஆல்பி மார்க்கலுக்கு படலை. அதான் ஒரு காமெடியான ஜோக்கிங்கான விஷயம். ஆல்பி மார்க்கல் கல் ப்ரோ. இது பவுன்சர் ப்ரோ. அம்பையர் இது பவுன்சரு. கொடுக்கலன்னா விடுங்க. 15 இல்லை, நோ பாலு. சூப்பர் ப்ரோ, நோ பால் கொடுத்துருக்காரு அம்பையர். ஓஹோ, ஃப்ரீ ஹிட்டு. இதுக்கு தான் நானும் சொன்னேன் கொடுங்கன்ட்டு. இப்போ கொடுக்குறீங்க, அப்பயே கொடுத்துருக்கலாம்ல. அடங்கடே ப்ரோ. 5 ஓவர் முடிவில் 145க்கு 4. ஸ்ட்ரெட்டஜிக் டைம் அவுட்டுங்க. ஸ்ட்ரெட்டஜிக் டைம் அவுட் முடிவு அடைகிறதுங்க. இன்னும் 30 பாலுக்கு 13 ரன்ஸ் தான் தேவை. பாண்டு வந்திருக்காருங்க அடி வாங்கிறதுக்கு. இந்த 13 ரன்ஸை தலையை வச்சு ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டாவது ஆடிடணும் அப்படிங்கிற நோக்கம் நம்மளுக்கு இருக்குது. எனக்கு இருக்குது, தலைக்கும் இருக்குங்க அந்த நோக்கம். அருமையான பவுண்ட்ரிங்க. என்ன ஷாட்டு பாருங்க தலைக்கிட்டேருந்து. அம்பையர் பவுண்ட்ரி தராரு. தாங்க கொடுத்தே ஆகணும் பவுண்ட்ரி. ஓகே, இந்த பால் ஹெலிகாப்டர் பார்க்கலாம் ப்ரோ. கொஞ்சம் லென்த்து இல்லாட்டி யார்கர் போடுங்க. ரொம்ப லென்த்தில் போட்டுறாதீங்க. கொஞ்சம் யார்கர் மாரி போட்டிங்கன்னா ஹெலிகாப்டர் போக நல்லாயிருக்கும். ஆசையெல்லாம் மண்ணை மாதிரி போடுறதுலேயே இவனுங்களுக்கு வேணாங்க, பொழப்பா போச்சு. சரி விடுங்க. விக்கெட்டு. தலை காலி. 1 பவுன்சர் தான் ப்ரோ. நீ லேட்டு ப்ரோ, ரொம்ப லேட்டு ப்ரோ. நீ
ஸோ இப்போ போய் 1 பவுன்சர் தராரு ப்ரோ. தலையை வச்சு ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க முடியாமல் போச்சு. சே. எம்எஸ்டி கவுண்ட் ஃபார் 7. அனிருதா ஸ்ரீகாந்த் வந்திருக்காரு. பட் இவருக்கு அந்தளவு டைமிங் இருக்காதே ப்ரோ. ப்ரோ நீ சிங்கிள் தான் ப்ரோ எடுத்து தர முடியும். நீனே அடிக்க போனீங்கன்னா அவுட் ஆகிடுவ ப்ரோ நீ. ஓகே பார்த்துக்கலாம். அவுட் ஆனாலும் ஒரு மேட்ச் அது இன்ட்ரெஸ்டாக போகும் ப்ரோ. தலை அவுட் ஆனதுக்கப்புறம் நீ அங்கே போட்டின்னா ப்ரோ புண்ணியம். பட் அனிருதா ஸ்ரீகாந்த் அடிச்சிருக்காரு பவுண்ட்ரி. அன்எக்ஸ்பெக்டட் பவுண்ட்ரிங்க. அவருக்கு சரியாக டைமிங்லாம் இல்லையே ப்ரோ. அவர் எப்படி ப்ரோ அடிப்பாருன்னு கேட்டேன். அதே அடித்து காட்டுறேன். இப்படி தான் அடிப்பேன்னு அடித்து காமிச்சிருக்காருங்க அனிருதா ஸ்ரீகாந்த். இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டில் நேருக்கு நேருக்கா. எஸ் நேருக்கு நேரா. இது நோ பால். நோ பால். அம்பையர் நோ பால் கொடுங்க ப்ரோ. நோ பால் தானே இது. எஸ் எஸ் நோ பால். நான் சொல்லிட்ட பார்த்தேன் பேட்லேயே படல. நோ பால் தானே. நோ பால் நான் எப்படி வேணால் சொல்லிட்டோம் ப்ரோவா. வா உனக்கு அடி வாங்குறது தான் வேலை எங்கள் பவுலருக்கு. நீ எத்தனை ரன்ஸ்? 4 ரன்ஸ் தான் தேவை. அந்த பவுண்ட்ரியோட வின்னிங் ஷாட்டு வந்திருக்குங்க. அருமையான ஷாட். அதோட ஈஸி 1 பை சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை 1 பை 5 விக்கெட்ஸுங்க. எல்லாம் பேசுங்க நல்லா பேசி முடிவு பண்ணுங்க. ஒரு முடிவுக்கு வாங்க. கை கொடுத்து பிடிங்கிறாங்கள். ஆமாம் ப்ரோ அவர் அப்படி பண்ணிட்டார் ப்ரோ. கங்குலி சொல்கிறாரு. ஆமாம் ப்ரோ அவர் அப்படி தான் ப்ரோ பண்ணார். போட்டி சுருக்கம் பார்க்குறோம். முரளி விஜய் ஓப்பனிங்லேருந்து நின்று 64 ரன்கள். மேத்யூ ஹேடன் டப்பு டிப்பு. பத்ரிநாத் போன மேட்ச் மாரியே நல்லா நின்னார். பட் சுரேஷ் ரெய்னா அடிக்க பார்த்து அவுட்டு. ஆல்பி மார்க்கல் கடைசியாக கொஞ்சம் வந்து நல்லா அடித்து கொடுத்துட்டாரு. தலை தரிசனத்தை காட்ட முயற்சி சென்றார். பட் அவரால் காட்ட முடியல. அனிருதா ஸ்ரீகாந்த் கடைசி வின்னிங் ஷாட் அடித்து கொடுத்துட்டு டீசெண்டாக போயிட்டார் அவர். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் 1 பை 5 விக்கெட்ஸ். முரளி விஜய்க்கு தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ எங்கே இருப்போன்னு ஏதாவது கெஸ் இருக்கா உங்களுக்கு? வந்து ஸ்டாண்டிங்ஸ் நம்ம வந்து டாப்பில் தாங்க இருக்கோம். ராஜஸ்தான் வரானுங்க. பட் 3 மேட்ச் ஆட்டானுங்க. நெட் ரன் ரேட் நம்மளை போல் யாருமே வச்சிடல. கொல்கட்டா அடி வாங்கியிருக்குங்க. நெட் ரன் ரேட் செம்மையாக அடி வாங்கியிருக்கு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது அண்ட் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங்.